யூடியூப் வீடியோ எடுக்கிறத விட அதை வந்து வச்சு மேனேஜ் பண்றது தான் எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணணும் மக்களே. ரொம்ப டென்ஷனா இருக்கு. வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் ரூம் மாறணும். ரூம் மாறிட்டு அப்படியே பேக்ரவுண்ட்ல லைட்லாம் வச்சு ஃபிட் பண்ணி இங்கேருந்து பூ பூக்கிற மாதிரி இங்கேருந்து காய் காய்க்கிற மாதிரிலாம் வந்து நான் ஃபுல்லாக பேக்ரவுண்ட செட் பண்ண போறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து என்னோட பழைய வீடியோவில் வந்து நீங்கள் ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. நான் அப்படித்தான், என்னோட கேரக்டரே அப்படிதான். நான் பேசிட்டே இருப்பேன் ரொடன்னு. சில பேருக்கு வந்து அது பிடிக்கும், சில பேருக்கு வந்து அது பிடிக்காது. அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்காக வந்து ஐயோ சொல்ற ஒரு 2 பேருக்காக என்னால வந்து ரொடன்னு பேசாமலாம் இருக்க முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். ஆக்சுவலா வந்து என்ன வீடியோ இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸ்ல வந்து நிறைய இந்த நீயா நானா ஷோஸ், அப்புறம் புதுசா கல்யாணம் ஆனவங்களோட வீடியோஸ்லாம் வந்து நிறைய வந்துட்டே இருந்துச்சு. என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ஸ்ல இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களும் நிறைய பேர் வந்து ரீசெண்டா கல்யாணம் ஆனவங்க. அவங்களாம் வந்து ஜாலியா போடுறாங்க வாழ்க்கை வந்து திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு. அதுலயும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது அப்படித்தான் இருக்கும் ப்ரோ, ஒரு 6 months 1 year அப்படிதான் ப்ரோ இருக்கும், அதுக்கப்புறம் தான் வேலையே காட்ட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சில பேர் கொடுத்தாங்க. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா. அப்பதான் எனக்கு தோணுச்சு, சரி நிஜமாவே வந்து திருமண வாழ்க்கை எப்படிதான் இருக்கும். இதோ உங்களுக்காக. அது கூட தெரியாது அவனுக்கு. கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்து அவனுக்கு தெரியாதா? இதுக்கெல்லாமா சொல்ல முடியும்? என்னது இப்ப கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொடி லூசு, போடா மென்டல், பொடி கிறுக்கு, போடா பைத்தியம், பொடி பிபி. ஏன்டா திட்ட சொன்னா கொஞ்சுற? நீ மட்டும் என்ன கொஞ்சிற, அதனால தான் நான் அவனை கொஞ்சிறேன். பனி நிசசா தரித பாதாரி ரதிடா தனதனி நீ நனனனனே நனனனனனனனனன. எனக்கு வந்து கல்யாணம்னா ஒரு பயமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற போது எப்படி அதுக்கு மென்டலி வந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்க? சரி ஓகே, நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படி என்னதான் உங்க வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டேன். லைக் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ், லைக் வந்து நீங்க உங்களோட கல்யாண வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டேன். மோஸ்ட்லி கேர்ள்ஸ் தான், கேர்ள்ஸ் மட்டும் தான் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணாங்க. லைக் நான் எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கேன், நம்ம படிச்சு பார்ப்போம். ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ஐ எம் 24. என் வீட்டில் மேரேஜ் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பையனை பார்த்தாங்க. எனக்கு பிடிக்கல, பட் என்னை எதுவும் பேசவே விடலை. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ பண்ணிக்கோன்னு எல்லாருமே கன்வின்ஸ் மட்டும்தான் பண்ணாங்க. யாரும் என்னோட விருப்பம் என்ன கேட்கல. இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு August 29 மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி ஸ்டில் எனக்கு அந்த பையன்கிட்ட ஒரு கனெக்டே இல்லை, பிடிக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் ஒப்பீனியன் என்ன இதெல்லாம்? என் சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஃபேமிலி வேணும், உங்களுக்கு பிடிக்காத லைஃப் வாழ்வீங்களா, இல்லை சண்டை போட்டு இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுவீங்களா? ஆக்சுவலி நான் இவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். நான் நிறையா பார்க்குறேன் இந்த மாதிரி என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ஸ்லுமே அவங்களெல்லாம் அது தாண்டி பேச முடியல. நிறைய பேர் வந்து இல்லை அம்மா அப்பாவெல்லாம் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆனால் எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்த மாட்டேங்கன்றதுக்காக நீங்கள் தான் அந்த ஒரு 60-70 years வந்து ஒரு பர்சனோட வாழ போறீங்க. ஸோ இதில் வந்து உங்களோட டிசிஷன் தான் இருக்கு. அவங்க எனக்குமே ஆக்சுவலா சொன்னாங்க. இப்போ எங்க அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சிக்கா இருந்தப்போ எங்க வீட்டுல கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணாங்க தான். எங்க அம்மாலாம் வந்து எங்க ஃபேமிலியில நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு. ஸோ அதனால உன்னோட கல்யாணத்துல வந்து பார்க்கணும்னு அவங்க எதுக்கு ஆசைப்படுறாங்க, தாத்தா இறந்து போயிடுவாங்க, அதெல்லாம் சொல்ல போகும். நான் ஸ்ட்ரிக்டா சொன்னது என்னன்னா, அவங்க உடம்பு முடியாம இருக்காங்க, அவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்கன்றதுக்காக என்னோட லைஃப்பை வந்து என்னால சூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் டேரக்டாவே எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். நிறைய பேர் வந்து இப்படியும் சொன்னாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்து அவங்க லைஃப் வந்து மாற சான்ஸ் இருக்கு, ஒருவேளை மாறலைன்னா அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதனால நீங்க யார் எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் நீங்க வந்து மென்டலி ரெடியா இல்லை அப்படின்னா எந்த விஷயத்துக்குமே ஒத்துக்காதீங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகே, ஆக்சுவலா வந்து இவங்க எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. நான் மெயில் தான் ஆக்சுவலா கொடுத்துருந்தேன் ஸ்டோரியில. My marriage life is totally a disaster and I couldn't come off it till now because of the lack of financial independence. Even though I am degree holder, but my opinion about marriage is, if you are financially independent, you can get married because என்னதான் உலக அழகியவே கல்யாணம் பண்ணாலும் அவங்க கிட்ட டிபெண்டா இருந்துட்டோம்னா ஸ்டார்டிங்ல நல்லா இருக்கும். பட் லேட்டர் ஆன் they thought they are the king and we are slaves. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற மேரிட் கப்பல்ஸ் ரீல்ஸ் லைஃப் வேற, ரியாலிட்டி வேற. டேக் டைம் அண்ட் கெட் மேரிட் பிகாஸ் மேரேஜ்க்கு முக்கியம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஐ தாட் ஐ ஸ்கேர்ட் யூ பட் திஸ் இஸ் மை ஒப்பீனியன், தட் இஸ் லவ் யூ கேர்ள், டேக் கேர். ஓகே, இதுதான் என்னோட மென்டாலிட்டி. ஆக்சுவலா நான் இப்போ பயமா இருக்குன்னு சொன்னதே வந்து, என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கணும். அண்ட் வந்து நாளைக்கு வந்து எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னாலுமே
என்னோட சைடில் வந்து படிப்பு அண்ட் என்னோட ஒர்க் வந்து இருக்கும் அப்படின்ற அந்த ஸ்டாண்டர்ட் வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆகுதோ அப்பதான் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஸோ அதனால தான் வந்து நான் டிகிரி வாங்கினேன். இப்போ எங்க அம்மா வந்து வேலைக்கு போகாம இருந்த டைம்ல லைக் படிச்சு முடிச்சுட்டு எங்க அம்மா லவ் மேரேஜ் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ கல்யாணம் பண்ணும்போது அவங்க ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கா இல்லாததுனால எங்க அப்பா கொஞ்சம் டவுன் ஆன உடனே ஃபேமிலி டவுன் ஆயிடுச்சு. அப்போ எங்க அம்மா தான் மறுபடியும் ஒரு கோர்ஸ் படிச்சு வேலைக்கு போய் எங்க அம்மாவால தான் நாங்க 2 பேருமே வந்து டிகிரியே வாங்கினோம். நான் செல்ஃபா என்னால ஹேண்டில் பண்ணிக்க முடியும்னு எப்ப நான் வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேனோ அன்னைக்கு தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன். யாராவது உங்க வீட்டுல வந்து வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டை தான் பாத்துக்கணும், 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்னு சொல்லிடுங்க. நீங்க யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். அதான் ஒரு முக்கியமான விஷயம். உங்களால முடியும். யூ கைஸ் ஆர் சோ ஸ்ட்ராங். அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் வந்து எனக்கு மெயில் பண்ணாங்க. ஹாய் ஸ்ரீ, நான் ஐம் ஜஸ்ட் 25 years old mother with 2 kids. மேரேஜ் லைஃப் பத்தி சொல்லணும்னா இட்ஸ் நாட் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். நான் கேட்டது கேரிங் ஹஸ்பண்ட், கிவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஒய்ஃப். பட் அவர் எனக்கு கொடுத்தது ஸ்டார்டிங்ல நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்க, பட் போக போக டோட்டலி சேஞ்ச் ஆவாங்க. அதை மெயின்டைன் பண்ண முடியாது, அதான் ப்ராப்ளம். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் இன் மேரேஜ் லைஃப். ஆக்சுவலி நான் இன்னொன்றுமே இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேர் வந்து இந்த ரீல்ஸ்ல வந்து எனக்கு இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றத பார்த்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து அதை எப்படி கொண்டு போய் திணிச்சாங்கன்னா, நீங்க ஏன் வீடியோ போடுறீங்க, நீங்க போறதுனால தான் எங்க ஒய்ஃப் வந்து உங்களை மாதிரி இருக்கணும்னு கேட்கறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ப்ராப்ளம் வந்து வீடியோ போடுறவங்க கிடையாது, உங்க ஒய்ஃப் மேலேயோ இல்ல உங்க ஹஸ்பண்ட் மேலேயோ தான். ஒருத்தங்க காமிக்கிறாங்கன்றத பார்த்து எனக்கு இதே மாதிரி தான் லைஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்மளோட முட்டாள்தனம். எல்லாருக்குமே லைஃப் வந்து ஒரே மாதிரியே இருக்காது. அதனால சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி, இல்ல பக்கத்து வீடு, ஏத்து வீடு, மேல் வீடு, கீழ் வீடுன்னு யாரோட லைஃபையும் வந்து லைக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம லைஃப்பும் அப்படிதான் வேணும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்காதீங்க. உங்களோட இருக்கிற லைஃப்லயே நீங்க எப்படி அதை வந்து மாடிஃபை பண்ணி அதை எப்படி பியூட்டிஃபுல்லா ஆக்க முடியுமோ அந்த மாதிரி ஆக்கி வச்சுக்கிறது நம்மளோட மென்டல் பீஸுக்கு, நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லது. லைக் லிட்டில் திங்ஸ் மேட்டர்ஸ் ஃபார் கேர்ள். ஸோ அதனால வந்து அந்த 2 பேருமே வந்து அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டோட அவளுக்கு இது வேணும், நான் இதை செய்யறேன்னு அந்த பையனும் அவங்களுக்கு இது மாதிரி இருந்தாதான் பிடிக்கும்னு அந்த பொண்ணு வந்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றதுதான் என்னோட கருத்து. அதே மாதிரி இன்னொருத்தவங்க ஒரு பெரிய பேராகிராஃப் அமைச்சிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க கல்யாணம் ஆயிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. பார்ப்போம். ஓ, நிறைய பேர் இப்படிதான் கூப்பிடுவாங்க, அக்கா அப்படிலாம் கூப்பிடுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஜாலியா இருக்கும். ஓகே, வேணாங்க்கா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்யூ இல்லை, பையன் கூட மட்டும் இருப்பேன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த இன்லாஸ் வறுத்தெடுப்பாங்க. எனக்கு லவ் மேரேஜ், இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சாரி. எனக்கு லவ் மேரேஜ், என் ஹஸ்பண்ட் தங்கம், பட் அவங்க அம்மா அப்பாவால நாங்க 2 பேரும் டெய்லி கஷ்டப்படுறோம். ஈவன் என் ஹஸ்பண்ட் இஸ் இன் UAE, நான் இந்தியாவில் இருக்கேன். பிகாஸ் ஆஃப் சம் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நாங்க 2 பேரும் இல்லா சொல்றதை கேட்டு மண்டையை ஆட்டிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு அது பிடிக்கல. ஈவன் என் ஹஸ்பண்டும் அவங்க அம்மா அப்பா பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நீங்க கல்யாணம் பண்றதுல தப்பு இல்லை, பட் தனியா போயிடுங்க, ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருக்கலாம். சுற்றி இருக்கிற எந்த ரிலேஷன்ஷிப்ஸ் கூடயும் டச் வச்சுக்காம இருக்கிற வரைக்கும் நான் நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் பர்சனலி நான் பார்க்கும்போது இப்போ எங்க வீட்லயுமே இந்த பிரச்சனைலாம் இருந்துச்சு. லைக் எங்க மாமா அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு வந்து என்னன்னா இன்லாஸ் கூட இருக்கிறதோ அந்த மாதிரி வந்து எனக்கு ஆக்சுவல் பிரச்சனை யோசிக்கும் போது எனக்கு அவங்க கூட இருக்கிறது வந்து பிரச்சனை அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னா, யாரும் அவங்கவுங்க பர்சன் கூட இன்வால்வ் ஆகாம இருக்கிறது பெட்டர். அது வந்து இன்லாஸா இருந்தாலும் சரி, லைக் நாத்தனார், குழந்தையார் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி, அவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும். என் பையன் கஷ்டப்படக்கூடாது, என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இருக்கும். என்னதான் ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க மருமகனுக்கோ மருமகளுக்கோ அவங்க சப்போர்ட் பண்ணாலுமே அட் த எண்ட் வந்து அவங்களோட பொண்ணு பையனுக்கு தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. 2 பேரும் புரிஞ்சுட்டு அந்த இருந்தோம்னா பிரச்சனை வராது கைஸ். இவ்வளவுதான். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இப்படிதான் அமைச்சாங்க. அப்புறம் 3 பேர் வந்து ஒரு லைன்ல அமைச்சாங்க, லைக் வேணாம் இப்படியே இருங்க, இட்ஸ் பெட்டர் டு பி சிங்கிள் ஆல் டைம், அந்த மாதிரிலாம் அமைச்சாங்க. இந்த ஜென்ரேஷன் மென் சரியில்லைங்க, பி கேர்ஃபுல் அண்ட் ஸ்டே சேஃப், வி கேன் ரேதர் பி சிங்கிள் அண்ட் லிவ் இண்டிபெண்டன்ட் லைஃப். இதுக்கும் நான் வந்து ஆமா கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சர்டன் டைம் வரும், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பார்ட்னர் வந்து ஃபிக்ஸ் ஆவாங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அவங்கள வாழ விட்டோம், அவங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு இருந்தோம் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்ச சண்டைகள் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இவ பேரை நான் சொல்லிதான் ஆகணும். இவளுக்கு வந்து ப்ராப்ளம் வந்தாலும் ப்ராப்ளம் வரலாலும் அது கடைசியில் என்கிட்ட தான் வரும். அதனால வந்து பவித்தடா ஓகே, அவ என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, லைஃப் blessed me with a proper arranged marriage with the greenest green flag. When I decided to get married, I expected a calm, quiet listener and a man with emotional maturity who could take care of his
of this eldest daughter who is always a giver. I just wanted to be on a receiving end for once. That was my expectation in the beginning. But the universe surprised me. Instead of just giving a husband, it gave me a soulmate. It gave me the greenest green flag. It gave me the cutest boy who understands every bit of me. எனக்கு வந்து அழுக வருது guys. ஓகே, ஏன் அழுக வருதுன்னா, எனக்கு பவியை வந்து பர்சனலாகவே ரொம்ப தெரியும், ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளோட லைஃப் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு வந்து படிக்கும்போது எனக்கு ரொம்ப என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல லைஃப்ல இருக்கா அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு வேர்ல்ட். அவ்வளோதான் கைஸ். லைக் எனக்கு வந்து இதுதான் பெரிய பெரிய எக்ஸாம்பிளாக எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா வந்து அது டிசப்பாயின்மெண்ட்ல தான் முடியுது. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து டிசப்பாயின்மெண்ட்ல தான் வந்து முடியுது. ஆனால் அது எல்லாருக்கும் அப்படியான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு விஷயம் இப்படி தான் வேணும்னு நினைக்க அந்த விஷயம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் உங்கள் மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இப்படி தானே நினைச்சோம், பாரு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஆயிடும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் லைஃப்பை லீட் பண்ணுறது வந்து பெட்டர் ஆப்ஷன். ஏனோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், நம்ம வந்து நம்ம லவ் பண்ணிட்டோம், நம்ம வந்து வாழ்க்கையில் இவங்க தான் அப்படின்னு ஏனோ தானோன்னு இருக்காம, அந்த பொண்ணு என்னை நம்பி தான் வந்திருக்கா, இல்லை அந்த பையனை நம்பி நான் போயிருக்கேன், இல்லை அந்த பையன் என்னை நம்புறான் அப்படின்னு அந்த பாயிண்ட்ல வந்து நீங்க அவங்களுக்கு வந்து அவங்க மென்டாலிட்டியோட மிக்ஸ் ஆகி எப்படி வந்து அதை ஆல் டூ கொண்டு போறீங்களோ அதுதான் வந்து மேட்டர். அவ்வளவுதான் கைஸ். அதாவது வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியே இருக்காது. அது வந்து கல்யாண வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ நீங்க என்னைக்கு வந்து மென்டலி ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகுறீங்களோ அன்னைக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். அது 30 வயசு ஆனாலும் பரவாயில்ல, 35 வயசு ஆனாலும் பரவாயில்ல. அண்ட் சூஸ் அ பார்ட்னர் லைக் ஹூ சப்போர்ட்ஸ் யூ இன் எவ்ரி சிச்சுவேஷன் அண்ட் ஆல்சோ ப்ரியாரிட்டைஸ் யூ இன் எவ்ரி சிச்சுவேஷன். அந்த மாதிரியான பார்ட்னர் என்னைக்கு நீங்க சூஸ் பண்றீங்களோ, என்னைக்கு நீங்க ஃபைண்ட் பண்றீங்களோ, அப்போ உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். வந்து நீங்க நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்றதுக்காக நீங்க அங்கேயே ஸ்டக் ஆயிருக்கணும்னு இல்லை. நான் வந்து விட்டு வந்துருங்க அதான் சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் லைஃப் வந்து ஒரே மாதிரி இருக்காது அப்படின்றது வந்து நான் எந்தோ சம்ஹவ் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். அது அப்படிதான் இருக்கு. அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து வேற ஏதாவது பத்தியாவது ரேண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம். ஏதாவது பிரச்சனைனா அக்கா கிட்ட வாங்க. ஆனா அக்காக்கே சில டைம் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு எப்படி வந்து இது பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். Please subscribe. Okay, thank you.